ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஒரு ரொட்டி தாங்க. அதுவும் மில்லட்டில் செஞ்சால் எவ்வளோ நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மில்லட்டு சாப்பாடு தாங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இந்த ரொட்டி ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஹார்டாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மெதுவாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். நாம் கடாயை காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டு நறுக்குன்னு வெங்காயத்தை அதில் போட்டுட்டு அதுக்கு தேவைக்கேற்ப உங்களுக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் இந்த மாதிரி சூடு பொறுக்கிற அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது லைட்டாக சூடு இருந்தால் போதும். தொட்டு பாருங்கள், அந்த சூடு உங்களுக்கு தெரியும். உங்கள் கை பொறுக்கிற அளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நாம் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மல்டிகிரெயின் இந்த இந்த அதாவது எல்லா அரிசியும் மிக்ஸ் பண்ண ஒரு மாவு தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த மாவு எடுத்து அந்த சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. ஸ்பூன் விட்டுட்டு அப்புறம் கையால் பிசைங்க. ஏன்னா நல்லா பொறுக்க சூடு இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் கடாயை தட்டினீங்க அப்படின்னா சூப்பரான மில்லட் சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது ரொம்பவே ரொம்ப உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், பிபி பேஷண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியை டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா யாருமே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு நாம் சப்பாத்தி உருட்டி வச்சுருக்கிறத எடுத்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு தட்டினோம் அப்படின்னா சப்பாத்தி ரெடி ஆயிருங்க. அது கூடவே பனை வெல்லமும் நம்ம துருவின தேங்காயை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது ரொம்பவே சூப்பரான உங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வீடியோங்க. என் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனே அழுத்துங்க. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க. இந்த சாப்பாடை நீங்கள் தினமும் காலையில் இரவு 2 வேளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்கள் உடம்புக்கு உதவியாக இருக்குங்க. அதாவது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வர கொடுங்க. உண்மையிலே இந்த டேஸ்ட் அவங்க பிடிச்சி தினமும் உங்களை பண்ண சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.